என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி மீது சத்தியம் சொல்லி தரவே நான் இப்பொழுது உனக்கான நல்வாக்கை தர வந்திருக்கின்றேன். இனி அடுத்தடுத்து நடக்கப் போகும் அதிசயத்திற்கு இந்த தாயானவளை பொறுப்பேற்று கொண்டு உனக்கான வாழ்க்கையை வெற்றி பெறும் நல்வாழ்க்கோடு இங்கு அமைத்து தர வந்திருக்கும் பொழுது கண்டும் காணாமலும் சென்று விடாதே. அதிசயம் நடந்தே தீரும். அதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும்? நான் எதிர்பார்த்தது நடந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த வெற்றி பெறும் வாக்கை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை உயர்த்தும் இந்த 7 விஷயம்தான் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்ல போகிறது. உன் அதிகாரத்திலும் நீ தாழ்மையோடு இருந்து கொள். உன் கோபத்திலும் பொறுமையோடு இரு. உன் துன்பத்திலும் துணிவாகவே எதிர்த்து நின்று போராடு. தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், அதிலும் விடாமுயற்சியை கைவிட்டு விடாமல், நீ செய்கின்ற காரியத்தை விடாமுயற்சியோடு அங்கு இருந்து கொண்டே இரு. என் பிள்ளையே, அங்கு வறுமையிலும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். என்னிடம்தான் ஒன்றுமே இல்லையே என்று நீ நினைத்து கொள்ளாதே. நீ நினைக்கின்ற இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கும் நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் அல்லவா? உன் வார்த்தைகளே அவர்களுக்கு போதுமான ஆறுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்காக பொன்னையும் பொருளையும் கொடுத்துதான் நீ வாழ்க்கையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிடையாது. எதை எப்படி செய்தால் உனக்கான வாழ்க்கையில் நீ முன்னேறுவாயோ அதை மற்றவர்களுக்கும் எதிர்பார்க்கின்ற தருணத்திலே கொடுத்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் தான் நடக்கப் போகிறது. மனதில் உள்ளதை இந்த தாயானவள் என் கண்மணிகளுக்கு எப்படி பலிக்கச் செய்ய போகிறேனோ என்று நீ வருத்தப்பட வேண்டாம். அந்த வேலையை நான் அல்லவா பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என் தங்கமே, நீயோ அங்கு தொடர் துன்பத்திலும் துயரத்திலும் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனே என்று நினைக்காதே. முடியும் என்ற முயற்சியில்தானே உனக்கான முடிவை தைரியமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு வந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நடைப்பயணத்தில் உன்னுடைய தடைப்பயணம் அங்கு முடிவதற்கு என்னென்னமோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் அங்கு சூழ்ச்சிகளை பின்னிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த வராகி தாய் என் கண்மணிகளை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, நீ போகின்ற பாதையை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் இருக்கும் வெற்றியை அங்கு சூழ்நிலைகள் தீர்மானிப்பது கிடையாது. நீ எடுத்துக்கொண்ட விடாமுயற்சி மட்டும்தான் அங்கு தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. வழக்கம் போல் நீ முன் பொறுப்புகளில் இருந்தும் கடமைகளில் இருந்தும் தவறிவிடாமல் உனக்கான செயல்களை செய்து கொண்டே இரு. யார் மீது என்ன கோபங்கள் இருந்தாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை அப்படியே நகர்த்தி கொண்டே இரு. மனதில் ஒன்று வெளியில் ஒன்று, உள்ளும் புறமும் வெவ்வேறாக யோசித்து யோசித்து நீ செயல்பட்டு கொண்டிருக்காதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்வாழ்வினை கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது ஏன் இதற்காக அங்கு பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நடக்கப் போவதற்கு நானே அச்சாரத்தை போட்டு கொள்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து எப்படியாவது என் பிள்ளைகளை இந்த நிலையில் இருந்து உயர்த்தியே ஆக வேண்டும். எப்படியாவது என் பிள்ளைகளை அடுத்த நிகழ்வுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு உனக்கான ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையை மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய்? வெற்றியின் பக்கம்தானே நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் ஏன் தேவையற்றதை யோசித்து யோசித்து நீயாகவே உன் மகிழ்ச்சியினை தொலைத்து விடாதே. உன் இலக்கை உறுதி செய். அந்த இலக்கில் செல்கின்ற பாதையை இறுதி செய்.
நீ அடையும் பாதையில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று தீர்க்கமாக நம்பு. அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறது. என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் எனக்காக யாருமே இல்லையே என்று நீ யோசிக்கிறாய். தனிமையின் போராட்டத்தில் உன் மனதை நீ வருந்தி கொண்டு இருக்காதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்வதற்கு உன் தாய் வராகி இருக்கும் பொழுது நீ மனமருந்தவே வேண்டாம். நடப்பது யாவையும் என் ஆசியோடு இனி நடக்க இருப்பது யாவையும் என் அருளோடும் உனக்கு நான் நடத்தி தர வந்து இருக்கும் பொழுது எதற்காக பிள்ளையே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக என் பிள்ளைகள் அங்கு போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அதை பார்த்து கொண்டு அமைதி கொள்வேனோ என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த அமைதியை தாண்டி உனக்கான வேலைகளில் இறுதி கட்ட பணிகளில் நான் இறங்கிவிட்டேன். இனி நடக்க வேண்டிய நல்லதை நானே முன்னின்று என் அருளோடும் ஆசியோடும் உனக்கு வழங்க இருக்கும் பொழுது எது நடக்குமோ எது நடக்காதோ என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டிய வெற்றியை நான் தரத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு உன் பயணத்தை செய்ய தொடங்கி கொண்டே இரு. எத்தனை எத்தனை போராட்டங்கள் என்று உன் துன்பத்தை பார்த்து நீ கலங்கி விடாதே. நீ கேட்ட வெகுமதியோடு நீ கேட்ட பொக்கிஷத்தோடு என் பிள்ளைகளை காண என் கண்மணிகளை காண நான் வந்து இருக்கும் பொழுது எதை பார்த்து நீ வருத்தமடைகிறாய்? வெற்றிக்காக நான் உன்னருகில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி இருக்கும் பொழுது உனக்கு தடைகளை நேர்ந்து விட விடுவேனா? மனதில் இருக்கின்ற பாரங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ உன்னுடைய வேலைகளில் தெளிவாகவே இரு. தூய்மையாக இருக்கும் என் பிள்ளைகளின் மனது தேவையற்ற குழப்பத்தை இனி நான் ஏற்படுத்தப் போவதே கிடையாது. என் பிள்ளையே, நீ எந்த ஒன்றிற்காக இங்கு காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதென்று தீர்மானித்து விட்டாய். இதோ வாழ்க்கையின் சவாலை எதிர்கொண்டு உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்று உனக்கு உறுதியேற்ற பிறகு தானே என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் தீராத கவலை என்று மனதில் ஏதோ ஒன்றை நிலைநிறுத்தி கொள்கிறாயே. முதலில் அதை விட்டு விட்டு வெளியே வா. என் தங்கமே, நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு திருப்பத்தையும் உனக்கு வெற்றியோடு தான் தர வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிந்தனையின் செயலின் எண்ணமும் ஒன்றாகிவிட்டால் அங்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும். வாழ்க்கையின் சவாலை அதுதானே. அந்த சவாலை நீ மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். துன்பம் ஒருவரை செல்வமாக்க விடானின் அறிவாளியாக்க மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். நீயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்கிறாய். ஆனால் உன்னை அறியாமலே உனக்கு ஒரு மனப்பக்குவத்தை அந்த துன்பமானது தந்து கொண்டுதான் இருக்கும். அந்த பக்குவத்தை அடுத்தடுத்த நிலைக்கு நீ அழைத்து செல்வாயானால் நிச்சயம் உன் வெற்றி உன்னை வந்து சேரத்தான் போகிறது. என் தங்கமே, அவசரப்பட்டு அன்பை அள்ளி தெளித்து விடாதே. உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய நான் வந்து இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். வெற்றி உன் வசமாகத்தான் மாறப்போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.